திண்டுக்கல்லில் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை ஜன்னல் வழியாக எட்டி பார்த்த தகராறில் தட்டி கேட்டவர்கள் மீது பெட்ரோல் குண்டு வீசியதால் பெரும் பரபரப்பு நிலவுகிறது. குடியிருப்பு வாசிகளை அச்சுறுத்திய குற்றவாளிகள் மீது நடவடிக்கை பாய்ந்ததா? தனியாக இருந்த பெண்ணின் வீட்டில் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்த இளைஞர் உறவினர்களிடம் கூறி கண்டித்ததால் ஆத்திரம். நண்பரை வரவழைத்து பெண்ணின் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீச்சு. நடந்தது என்ன? திண்டுக்கல் செம்பட்டி பகுதியில் உள்ள பொன்னம்மாள் நகரில் வசித்து வருபவர் 29 வயதான ராபின். கிரில் பட்டறையில் பணிபுரிந்து வரும் ராபினுக்கு திருமணமாகி மனைவி மற்றும் 10 மாதத்தில் குழந்தை உள்ளது. அவர்களது வீட்டின் அருகே ஆரோக்கிய சைனி பிலிப் போஸ் என்ற தம்பதி வசித்து வருகின்றனர். சம்பவத்தன்று போஸ் வெளியூர் சென்ற நிலையில் வீட்டில் ஆரோக்கியா மட்டும் தனியாக இருந்திருக்கிறார். அப்பொழுது அதிகாலை நேரம் வீட்டின் ஜன்னல் வழியாக அவர் உறங்குவதை ராபின் எட்டி பார்த்திருக்கிறார். ஜன்னல் ஓரம் யாரோ நிற்பதை போன்று உணர்ந்த பெண் அதிர்ச்சியில் எழுந்து உட்கார ராபினை கண்டு கத்தி கூச்சலிட்டிருக்கிறார். இதனால் ராபின் அங்கிருந்து தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக ஆரோக்கியா தன்னுடைய உறவினர்களிடம் கூறி கண்ணீர் விட்டிருக்கிறார். ராபினின் நடவடிக்கை குறித்து கேள்வி எழுப்பிய பெண்ணின் உறவினர்கள் அவரை சரமாரியாக தாக்கி இருக்கின்றனர். ராபினின் மனைவியும் மனஸ்தாபத்திற்கு உள்ளானதாகவும் தெரிகிறது. இதனால் கோபமடைந்த ராபின் செவ்வாய்க்கிழமையன்று இரவு தன்னுடைய நண்பர்களுடன் கூட்டு சேர்ந்து பெண்ணின் வீட்டில் தகராறு செய்திருக்கின்றனர். ஆயுதங்களை காட்டி மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. அப்பொழுது திடீரென பெண்ணின் வீட்டில் பெட்ரோல் குண்டை வீசிவிட்டு தப்பி ஓடியிருக்கின்றனர். இதை அறிந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக திண்டுக்கல் தாலுகா காவல் நிலையத்திற்கு தகவலும் கொடுத்திருக்கின்றனர். அந்த தகவலின் பேரில் அங்கு விரைந்து வந்த போலீசார் பெட்ரோல் குண்டு வீச்சு தொடர்பாக விசாரணை நடத்தி இருக்கின்றனர். அதில் ராபின், செல்வகுமார் உள்ளிட்ட 3 பேரையும் கைது செய்துள்ளனர். விசாரணையின் முடிவிலேயே குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் மீது எடுக்கப்படும் நடவடிக்கை என்ன என்பது தெரிய வரும்.